ஒரு மதிப்பெண் வினாத்தாள் 8 10ஆம் வகுப்பு தமிழ். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சோவியத் நாட்டின் விருது பெற்ற ஜெயகாந்தன் நூல் இமயத்துக்கு அப்பால். மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் ஜெயகாந்தன். வியாசர் பாரதம் எழுதியதன் நோக்கம் என ஜெயகாந்தன் கூறுவது தர்மார்த்தங்களை உபதேசிக்க. இன்னொரு முகம் என்பதன் ஜெயகாந்தனின் கவிதை. நாகூருமி இயற்றாத கவிதை தொகுதி 4வது கால். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசையப்பர். இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டத்திற்குரியவர் வீரமாமுனிவர். தமிழில் தோன்றிய முதல் அகராதி நூல் சதுரகராதி. இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்றணி ஆகும். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி நிரல் நிறை அணி. இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்புத்தன்மையினை கூறுவது தன்மை அணி ஆகும். கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவகணி. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். இவ்வடிகளில் கற்காலம் என்பது தலையில் கல் சுமப்பது. ஜெயகாந்தனின் சினிமாவுக்கு போன சித்தாலு என்னும் படைப்பு ஒரு குறும்பு தினம். தேம்பாவனின் ஆசிரியர் வீரமாமுனிவர். சித்தாலு தன் தலையில் கை வைப்பதற்கான காரணம் தற்காத்து கொள்ள. தன்மை அணி 4 வகைப்படும். கீழ்காணும் பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாலின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது. இப்பாடலை இயற்றியவர் நாகூர் ரூமி. இப்பாடல் இடம்பெற்றுள்ள பாடல் தலைப்பு சித்தாலு. சித்தாலின் மனச்சுமையை அறியாதது எது? செங்கற்கள். கற்கள் எல்லாம் பிரித்து எழுதுக. கற்கள் கூட்டல் எல்லாம். இப்பாடலின் அடி எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. செத்தாலும் சித்தாலின். விரிந்தன கொம்பில் கொய்ந்த வீயன உள்ளம்பாட எரிந்தன நுதினச்சு அம்புண்டு இரும்புழை புண்போல் நோக பிரிந்தன புள்ளின் காணில் பெரிதழுது இறங்கி தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ. இப்பாடலின் ஆசிரியர் வீரமாமுனிவர். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தேம்பாவணி. கான் என்பதன் பொருள் காடு. இறங்கி என்பதன் இலக்கண குறிப்பு வினையெச்சம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அடியதிகை சொற்கள் பிரிந்தன சரிந்தன. அனைத்து வினாக்களுக்கும் கேட்கப்பட்டவாறு விடை தருக. விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைத்து எழுதுக. சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர் ஜெயகாந்தன். சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே காட்டியவர் யார்? கலைப்பணி என்றாலே அதனுள் சமூக பார்வை அடக்கம். கலைப்பணியினுள் எது அடக்கம்? கருத்தாழமும் வாசகச் சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் எத்தகைய இலக்கியங்களை படைத்தார்? கீழ்காணும் உரைப்பத்தியை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. ஒரு தேசத்தின், ஒரு நாகரிகத்தின், ஒரு காலத்தின், ஒரு வளர்ச்சியின், ஒரு வாழ்க்கையின் உரைகள் இலக்கியம். ஓர் எழுத்தாளன் ஆத்ம சுத்தியோடு எழுதுகிறானே, அது கேவலம் பிழைப்போ அல்லது ஒரு தொழிலோ அல்ல, அது ஒரு தவம். நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, அது காலத்தின் ஒரு வாழ்க்கையின் சாசனம். கேள்வி 34. எது இலக்கியம்? ஒரு தேசத்தின், ஒரு நாகரிகத்தின், ஒரு காலத்தின், ஒரு வளர்ச்சியின், ஒரு வாழ்க்கையின் உரைகள் இலக்கியமாகும். எவற்றை தவம் என்கிறார்? ஆத்மசக்தியோடு எழுதுவதே தவம் என்கிறார். வாழ்க்கையின் சாசனமாக எவற்றை குறிப்பிடுகிறார்? ஓர் எழுத்தாளனின் எழுத்தே வாழ்க்கையின் சாசனம். அனைத்து வினாக்களுக்கும் அடைப்புக்குறிக்குள் கேட்கப்பட்டவாறு விடையளிக்க. கல்ச்சரல் பவுண்டரிஸ் ஹியூமனிசம் பண்பாட்டு எல்லை மனிதநேயம். கல்ச்சரல் வேல்யூஸ் கேபினட் பண்பாட்டு விழுமியங்கள் அமைச்சரவை. பூட்கை குணதரன் அகராதில் கண்டு எழுதுக. யானை அல்லது வலிமை. குணதரன் முனிவன். நகல் செவ்வை அகராதில் கண்டு பொருள் எழுதுக. நகல் படி அல்லது ஒளி. செவ்வை செம்மை அல்லது மிகுதி. மொழிபெயர்க்க. எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன் ஆஃப்டர் ஒன் ஹாஸ் ஃபர்காட்டன் வாட் ஒன் ஹாஸ் லேர்ன்ட் இன் ஸ்கூல். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். பள்ளியில் கற்பவை மறந்து போயினும் எது நினைவில் நிற்கிறதே அதுவே கல்வி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். டுமாரோ இஸ் ஆஃபன் த பிஸிஸ்ட் டே ஆஃப் த வீக். ஸ்பானிஷ் ப்ராவர்ப். நாளை என்பது இந்த வாரத்தின் அதிக வேலையுள்ள நாளாகும். ஸ்பானிஷ் ப்ராவர்ப். இட் இஸ் டியூரிங் அவர் டார்க்கஸ்ட் மொமெண்ட் தட் வி மஸ்ட் ஃபோக்கஸ் டு see த லைட். அரிஸ்டாட்டில். நம் வாழ்வின் இருளான நிகழ்வுகளில் நாம் ஒளியை நோக்கி பயணப்பட வேண்டும். அரிஸ்டாட்டில். சக்சஸ் இஸ் நாட் ஃபைனல். ஃபெயிலர் இஸ் நாட் ஃபேட்டல்.
இட் இஸ் த கரேஜ் டு கண்டினியூ தட் கவுண்ட். வின்ஸ்டன் சர்ச்சில். வெற்றியானது முடிவல்ல, தோல்வியானது விதியல்ல, தொடர்ந்து செல்ல துணிவை தருவது அது. வின்ஸ்டன் சர்ச்சில். உவமையை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குக. தாமரை இளைநீர் போல. விவேகானந்தர் ஆசைகள் மீது தாமரை இளைநீர் போல பற்றின்றி இருந்தார். மழைமுகம் காணா பயிர் போல. மகனை காணாமல் தாய் மழைமுகம் காணா பயிர் போல வாடினாள். கண்ணினை காக்கும் இமை போல. எல்லா படை வீரர்களும் கண்ணினை காக்கும் இமை போல நாட்டை காத்தனர். சிலை மேல் எழுத்து போல. அவள் நினைவுகள் சிலை மேல் எழுத்து போல பதிந்திருந்தன. தமிழ் எண்களில் எழுதுக. 37 85 96 42. நன்றி.